Hey buddies, welcome to Python for Toddlers series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா strings வச்சு எப்படி various patterns create பண்றது அப்படினு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further create பண்ணக்கூடிய patterns எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராவும் கிளியராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா சேம் அதே strings வச்சு வேற different patterns எப்படி எடுத்துட்டு வருது அப்படினா பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அதில் இந்த கோட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி இது வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறத நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இன்னொரு பேட்டர்னை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது இன்னைக்கு இந்த வீடியோ அதாவது இந்த அவுட்புட் பார்க்காம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த அவுட்புட்டை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிற பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ரொம்பவே கிளியராக புரியும். ஓகே, இன்னைக்கு நாம என்ன பேட்டர்ன் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இந்த பேட்டர்னோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான் நாம் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிவர்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான் இது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ எதை வச்சு நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல PYTHON அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா P வந்துட்டு கீழே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ PYTHON அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். பட் மற்றபடி வேற எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வேற எது எல்லாமே நான் சேம்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ரைட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. அதாவது இது ரைட்டில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ரைட் அலைன்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்துட்டு இந்த அவுட்புட்டும் சரி இந்த அவுட்புட்டும் சரி நம்மளுக்கு வந்துட்டு ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ் லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு 5, அதுக்கப்புறம் 4, அப்புறம் 3, அடுத்து 2, அதுக்கப்புறம் 1. ஸோ இதே பேட்டர்னை தான் இங்கேயும் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் 5 லெட்டர்ஸ், 4, 3, 2, 1 லெட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல PYTHON அப்படின்னு நாம இப்படி பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ். ஸோ கீழே இருந்துட்டு நாம இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ இது வந்துட்டு மேலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், இது வந்து கீழேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ விசிபிளாக இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதுவும் கொஞ்சம் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். பட் ஆனால் இந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய கோடும் இந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ண போகிற கோடும் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் இந்த வீடியோ ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு வர சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கிளியராகவே புரியும். ஓகே, இப்போது இந்த அவுட்புட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த அவுட்புட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குனுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 5 ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபார் லூப் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ செகண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ லெட்டர் வந்துட்டு நம்ம பைத்தான்ங்கிற லெட்டர் தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். பட் ஆனால் பிரிண்டிங் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இந்த எண்ணில் இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பியை எடுத்து எப்படி பியை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, ஒய் எடுத்து எப்படி 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். என்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரிங் கேட்குது. ஸோ அதே மாதிரி பைத்தானு கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நம்ம அவுட்புட் வந்து நம்மளுக்கு சிமிலராக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி STR1ல யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்காக நம்ம வந்துட்டு STR1 யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த STRல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்க பைத்தான்ங்கிறது இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கும். ஸோ லென்த் கண்டுபிடிச்சிக்கிறோம். லென்த் வந்துட்டு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி STR1 இந்த பைத்தானோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறோம். ஸோ பைத்தானோட லென்த் வந்துட்டு 6 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரிட்டன் ஆயிருக்கும். ஸோ லென்த்தில் வந்து 6ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஃபார் லூப்புக்கு வரும். ஸோ ஃபார் ஐயின் ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸ் நான் வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லென்த் -1 -1 -1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 பேராமீட்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன பேராமீட்டர் அப்படின்னா ஸ்டார்ட் பேராமீட்டர் ஒன்று,
அதுக்கப்புறம் ஸ்டாப் பேராமீட்டர் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் பேராமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டெப் பேராமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 நம்மக்கிட்ட நம்பர் இருக்கும்போது ஸ்டெப் வேல்யூ வந்துட்டு டிஃபால்ட்டாக செட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு எலமெண்ட்ஸை ஃபெச் பண்ணும். இதுவே ஸ்டெப் வேல்யூ நான் வந்து 2 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி ஃபெச் பண்ணும் அப்படின்னா இந்த 1 ஃபெச் பண்ணிவிட்டு இந்த 3 தான் நம்மளுக்கு அடுத்து வந்து ஃபெச் பண்ணும். ஸோ 1 ஃபெச் பண்ணி 3 ஃபெச் பண்ணதுக்கப்புறமேட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அடுத்து இந்த 5 நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபெச் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டெப் பேராமீட்டர் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இந்த இடத்துல நான் அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கேன். எதனால் நான் அவுட்லைனாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் பேராமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் தியரிட்டிக்கல் வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் பேராமீட்டர்ஸில் டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த 3 பேராமீட்டர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லென்த் -1 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஸ்டார்ட்டுக்கான பேராமீட்டர். ஸோ லென்த் -1 அப்படின்னா ஆல்ரெடி 6ங்கிற வேல்யூ தான் நம்மளோட லென்த்தில் வந்து இருக்கும். ஸோ 6 - 1 வந்துட்டு 5ங்கிறது நம்மளோட ஸ்டார்ட் வேல்யூவாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டாப் வேல்யூவில் நாம் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா -1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாப்பில் வந்துட்டு -1 இருக்கும். ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா -1 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் வேல்யூ -1 இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5லேருந்து -1 வரைக்கும் ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5, 4, 3, 2, 1, 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து போகணுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 5 எடுத்ததுக்கப்புறம் அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து போகணும். ஸோ பட் நம்பர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அதாவது 5லேருந்து 0 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம நெகட்டிவில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு 5 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இப்படி அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து போகும். ஸோ அதனால் இந்த இடத்துல -1 அதனால தான் நம்ம இந்த இடத்துல -1 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது வேணால் இந்த இடத்துல -1 நீங்கள் கொடுக்காம ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வராது. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். -1 -2 அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ஸில் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஸோ 5லேருந்து 0 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஃபார் லூப்பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபார் j in range length -i -1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 6ன்னு இருக்கும். ஸோ 6ஓட -i வந்து பண்ணும். ஸோ i வந்து ஃபஸ்ட்டு எதாவது பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா அந்த 5 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ -5 இந்த இடத்துல -5 நடக்கும். அதுக்கப்புறம் -1 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல -1 நடக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 6 - 6 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ 6 - 6 வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வரும். ஸோ 0ன்னு இருக்கிறதுனால இந்த ஐட்ரேஷன் நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் நடக்காது. ரேஞ்ச் ஆஃப் 0 வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஐட்ரேஷன் நடக்காது. ஸோ இந்த ஐட்ரேஷன்ஸ் எதுவுமே நடக்காமல் அடுத்து இந்த ஃபார் லூப்புக்கு போகும். ஃபார் லூப்புக்கு போகும்போது ஃபார் j in range i + 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஐயில் வந்துட்டு ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ 5 + 1 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 6ன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ 6ஆக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 0 1 2 3 4 5. ஸோ 5 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு நாம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 5 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 0 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். str1 ஆஃப் ஐயில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ str1 ஆஃப் ஐயில் நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மக்கிட்ட பைத்தான் இருக்குது. இதோட இண்டெக்ஸிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5. ஸோ இதுதான் இண்டெக்ஸிங். இப்போது str1 ஆஃப் i அப்படின்னா i வந்து 5 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல str1ல் 5 எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த n தான் இருக்கும். ஸோ அந்த n-ஐ எடுத்துகிட்டு வந்துட்டு இத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 0 1 2 3 4 5 6 டைம்ஸ் டோட்டலாக நம்மளுக்கு n-ஐ பிரிண்ட் பண்ணும். அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு 6 டைம்ஸ் n-ங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இது வந்து 5 ஐட்ரேஷன்ஸ் 6 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்ங்கிறத தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது நான் டீட்டெயில்டாக இந்த லூப் நான் வந்து கவர் பண்ணல. பிகாஸ் ப்ரீவியஸாக ஒரு 4 to 5 வீடியோஸ் நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் பேட்டர்ன் பிரிண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நான் டீட்டெயிலாக சொன்னதுனால ஒவ்வொரு ஐட்ரேஷனாக நான் இந்த இடத்துல சொல்லலை. ஸோ இந்த இடத்துல ரேஞ்சில் 6 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 6 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் ரன் ஆகும்போது இந்த எண்ணை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல யாருக்கா டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் புரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா n பேராமீட்டரில் ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா n-ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும், n-ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும், திரும்ப n-ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 6 டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு n-ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுரும்.
ஸோ திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாத போது ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அடுத்து பார்க்கும் பேக்ஸ்லாஷன். ஸோ இங்கே இருக்க கர்சர் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ திரும்ப வந்துட்டு ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். ஸோ -1 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது, அடுத்து நம்மளுக்கு 4 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 4 பாயிண்ட் பண்ணுது அப்படின்னாலே நம்மளுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு மாறும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்த லூப்பும் நம்மளுக்கு வந்து மாறும். அப்போ லென்த் வந்துட்டு 6 - i என்ன இருக்குன்னா 4. ஸோ 4 - 1. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 6 - 5 அப்படின்ட்டு வரும். ஸோ 6 - 5 வந்துட்டு நம்மளுக்கு 1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னா இந்த இடத்துல 0ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வாட்டி இந்த ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட் பேராமீட்டர்லேயும் ஒரு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கர்சர் இந்த இடத்துல நிற்குதா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட் பேராமீட்டரில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால இந்த இடத்துல இன்னொரு ஸ்பேஸை வந்து விட்டுரும். ஸோ விட்டுட்டு கர்சர் வந்து இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும். ஸோ திரும்ப ஜே லூப்புக்கு வரும். ரேஞ்ச் i+1 கொடுத்துருக்கோம். ஸோ 4+1 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 5 இருக்கும். ஸோ 5க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 0 1 2 2 3 அதுக்கப்புறம் 4 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ 0லேருந்து 4, அதாவது 5 டைம்ஸ் வந்துட்டு இந்த ஐட்ரேஷன் நடக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா str1 ஆஃப் ஐயில் என்ன இருக்கோ அந்த இதை நம்மளுக்கு வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஐயில் வந்து 4 இருக்குது, 4ல் வந்துட்டு O இருக்குது. அந்த ஓவை நம்மளுக்கு இந்த இடத்துல 5 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல எதுக்காக 2 ஸ்பேஸ் இந்த மாதிரி விடுறோம் அப்படின்னா இது வந்து ஃபார்மேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்பேசிங் ஃபார்மேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ரைட் ட்ரையாங்கிள் கரெக்டாக வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரையாங்கிள் வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்பேசிங் ஃபார்மேட்டுக்காக தான் இங்கே ஒரு ஸ்பேஸும் இங்கே ஒரு ஸ்பேஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ திரும்ப இந்த லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. எலமெண்ட் இல்லாத போது திரும்ப வந்துட்டு /n நடக்கும். ஸோ கர்சர் இங்கே வந்து இருக்கும். கர்சர் இங்கே வந்து இருக்கும்போது திரும்ப i இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 4 விட்டு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ திரும்ப வந்துட்டு 3ல் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 6 - 3 - 1 நடக்கும். ஸோ 6 - 4 6 - 4 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2. ஸோ 2 டைம்ஸ் இந்த ஐட்ரேஷன் நடக்கும். அதாவது 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். இப்படி ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். எண்ட் பேராமீட்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல எண்ட் பேராமீட்டருக்கான ஸ்பேஸ், அப்புறம் இன்னொரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். எண்ட் பேராமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால எண்ட் பேராமீட்டருக்கான ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் இந்த இடத்துல இருக்கும். திரும்ப ரேஞ்ச் i+1. i+1ல் நம்ம வந்துட்டு இப்போ வந்து 3 இருக்குது. ஸோ 3+1 வந்துட்டு 4. இப்போ 0 1 2 3 வரைக்கும், அதாவது 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஸோ 3ல் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து h. ஸோ h வந்துட்டு நம்மளுக்கு 4 டைம்ஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப அதே மாதிரி ஐட்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஐட்ரேட் ஆகிட்டு இது வந்துட்டு 2க்கு போகும். 2க்கு போகும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 6 - 2 - 1. அப்போ 6 - 3 வந்துட்டு 3ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஸ்பேசஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஸ்பேசஸ் தான் தேவை. ஸோ 3 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஐயை பார்க்கும். ஸோ ஐயில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் பண்ணுது. 2ல் வந்துட்டு t இருக்குது. ஸோ அப்போ t இருக்கனால அத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். 1க்கு போகும். 1க்கு போச்சு அப்படின்னா 6 - 1 - 1 அப்படின்ட்டு இருக்கும். அப்போது ஸோ 6 - 2 வந்துட்டு நம்மளுக்கு 4 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ அந்த 4 வந்துட்டு 4 ஸ்பேசஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ str1ல் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா y இருக்கும். ஸோ y இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 0 போகும். ஸோ 0 அப்படின்னா 6 - iயில் வந்துட்டு 0, அதுக்கப்புறம் -1. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 5ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல 5 ஸ்பேசஸ் விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு 0 பாயிண்ட் பண்ணுறதுனால இந்த பியை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்டிங் வருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கலாம், எதுக்காக இந்த இடத்துல இந்த லென்த் -i தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக தரோம் அப்படின்னா ஸோ மெயினாக இந்த லூப் வந்துட்டு நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு 0 ஸ்பேஸ் தேவை. இந்த இடத்துல 1 ஸ்பேஸ், இந்த இடத்துல 2 ஸ்பேஸ், அப்புறம் இங்கே 3, அதுக்கப்புறம் 4, இந்த இடத்துல 5. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல லூப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அத்தனை டைம் அந்த ஸ்பேஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ முன்னாடி போட்ட ப்ரோக்ராமில் லென்த் -i மட்டும் நம்ம வந்து கொடுத்து கூட ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். அப்போ 6 - 5 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ 1 இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி லூப் நடக்கும்போது ஒரு ஸ்பேஸை நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 0ங்கிறது வரணும். ஸோ 6லேருந்து என்ன பண்ணால் 0 எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்.
ஸோ 6லேருந்து என்ன பண்ணால் நம்மளால் 0 எடுத்துகிட்டு வர முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இதை நாம் இந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 6லேருந்து நம்மளுக்கு 0 வரணும் அப்படின்னா 6ல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு 5லேருந்து 0 வரைக்கும் தான் I இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஐயோட ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 1 இருக்குது. ஸோ அந்த 1ஐயும் மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் -1 நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ இதே வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி லென்த் வந்து 6. ஸோ அப்போ வந்துட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ 4ல் போய் நிற்கும். 6 - 4 6 - 4 நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்னு இருக்கும். அப்போ 2ஓடையும் இன்னொரு -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 வந்துடும். ஸோ இந்த ஃபார்மேட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வருது இல்லையா? ஸோ லென்த்லேருந்து -i பண்ணிவிட்டு அதுலேருந்து -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்துடும். ஸோ அத்தனை டைம்ஸ் தான் நம்மளுக்கு இந்த லூப் வந்து நடக்கணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல லென்த் -i -1 அப்படின்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வருது, ஸோ இந்த அவுட்புட் பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாம் நான் கிட்டாபில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.